குருவே சர்வலோகானாம் விஜரே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனோம், இல்லை என்றால் படிக்கிற காலத்திலேயே எந்த தொழில் எடுத்து படித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜாதகம், அவர் உத்தியோகத்துக்கு போவாரா, அவர் தொழிலுக்கு போவாரா, தொழில் செய்வாரா, வேலை பார்ப்பாரா, அடிமை உத்தியோகம் பார்ப்பாரா, இல்லை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிந்திருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைய படிக்க வச்சதுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா படிப்புக்கு சம்பந்தமில்லாத வேலையை செய்கிறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. அப்போ தொழில், உத்தியோகம், பிஸ்னஸ் இதெல்லாம் வச்சு தான் பொண்ணே கொடுக்குறாங்க. தொழில், உத்தியோகம், பிஸ்னஸை வச்சு தான் இப்போ மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, மாப்பிள்ளை படிக்கிறாரா, என்ன வேலை பிஸ்னஸ் பண்ணுறாரா, சம்பளத்துக்கு இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பொண்ணு கொடுக்குற இடத்துல மாப்பிள்ளை உத்தியோகம், புருஷ லட்சணங்கிறத அதை கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்க போகும்போது இதெல்லாம் தெற்கு பக்கம் விசாரிக்கிறது வழக்கம். அப்போ தொழில் பாவம் அப்படின்னா 10ஆம் பாவம் தான் ஒரு தொழில் அப்படின்னா. 10 தொழில்காரன் அப்படின்னா சனி பகவானை நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தொழில் பாவகத்திற்கு இன்னொரு இடம் என்ன அப்படின்னா 7ஆம் பாவம். 10க்கு 10ஆம் இடம் 7ஆம் பாவம். சரி, ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரன் சுக்கிரன் பலம் பெற்றால், ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரன் சுக்கிரன் பலம் பெற்று விட்டால் இவங்களுக்கு சுய தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். அது என்ன சனி சுக்கிரன் அப்படின்னா 2ஆம் பாவம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு சுக்கிரனுடைய வீடு. அதுதான் தனபாவம்னு பேர். சனின்னா 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் லாபத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனியோ சுக்கிரனோ நன்றாக இருந்தால் சுய தொழில் பண்ணணும், தொழில் பண்ணணுங்கிற எண்ணம், கிரகம்னா எண்ணங்கள்னு அர்த்தம், அந்த எண்ணங்களை கொடுக்குது. அது 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் கட்டாயம் சுய தொழில் செய்கின்ற எண்ணத்தை அது கண்டிப்பாக வரும். சுய தொழிலை செய்ய வைக்கும், என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சுருவாங்க. அதே போல் 6ஆம் இடம் என்பது ஒரு அடிமை வேலையை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடத்துக்குரிய கிரகமே அடிமை கிரகம்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ யாருக்கெல்லாம் சனீஸ்வரன் 6ஆம் இடத்தில் புதனுடன் சனி அப்படின்னு வச்சுக்கோங்க, 6ஆம் இடத்தில் புதனுடன் சனி. அப்போ 6ஆம் இடத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தொழில் செய்கிறதுல ரொம்ப சிறப்பாக இல்லை. அது நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கோம். அப்போ 6ல் சனி இருந்தால் அவங்க தொழிலில் போராடுவாங்க. சனினாலே ஒரு பெரிய போராட்டம் தான். அது எப்படி போராடுவாங்க அப்படின்னா, ஒன்று நண்பர்களால் ஏமாற்றப்படுவாங்க. 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால் நண்பர்களால் ஏமாற்றப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை பெரிய அளவில் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் அனுபவத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம். அப்படியே அவங்களுக்கு தொழில் செய்தாலும் நான் அப்படி தான் இருக்கேன், நான் தொழில் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க தொழில் செஞ்சாலும் கூட நிம்மதி என்பது ஒரு கடுகளவும் இருக்காதுங்க. நிம்மதி கடுகளவும் இருக்காது. தொழில்காரகன் சனியோட ராகுவும் கேதுவும் சேரும் பொழுது, தொழில்காரகனாகிய சனியுடன் ராகுவும் கேதுவும் சேரும் பொழுது அந்த தொழில் பிரம்மாண்டமாக விரிவடையும். ராகு சேரும் பொழுது பிரம்மாண்டம், கேது வரும்போது பிரம்மாண்டம் வராது, கேது வரும்போது சுருங்கிடுது. அப்போ சனி ப்ளஸ் ராகு ஒருத்தனை எந்த அளவுக்கு உயரமாக தூக்கிட்டு போகுமோ அப்படியே அவனை கீழே போட்டு மிதிக்க போகுது, கீழே தள்ளிவிட போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ராகு ஒரு ஜாதகத்தில் ஒரு அந்தரமாக பிராணன சூட்சம் வந்தால் ஒரு ஆசையை தூண்டுவார், நம்மளை போட்டு திரிகிட்டே இருப்பார். இப்போ 4ஆம் பாவத்தை ராகு பார்க்குறதுனா ஒரு வண்டி வாங்கலாம் பார், 3ஆம் பாவத்தை பார்த்தா ஒரு இடத்துக்கு போகலாம் பார், ஒரு 2 வீலரை மாற்றலாம் பார், இப்படி எண்ணமெல்லாம் வரும். இந்த ராகுனா ஆசை. அப்போ சனினா தொழில், ராகுனா கத்திரி. சனினா தொழில், சனியோட ராகு சேர்ந்தா ராகுனா கத்திரி. அப்போ கட் பண்ணி வெளியேற்றி விட்டுரும், இழுத்து விட்டு ஓடி போயிடுவான், தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டு ஓடிடுவான். இதே நேரம் சனியுடன் கேது சேரும் பொழுது இருக்கும்போது என்ன ஆகும்? தடை ஏற்படும். சனினா தொழில், கேதுனா
தடை. அப்போ பாருங்கள், சனி பகவான், சனி ராகு சனி கேது சேர்ந்தாலே தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க தொழில் செய்கிறதுக்குள்ளார போதும் போதும் போதும்னு ஆகிடும். அப்போ அவங்க வேலை பார்க்குறதுக்குள்ளார பல சிரமங்களை சந்திப்பாங்க. லேபர்களை வச்சு வேலை வாங்கி ரொம்ப கஷ்டம். சனி ராகு சனி கேது லேபர்களை வச்சு வேலை வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அது தலைவலியை தான் கொடுக்கும். ஆனால் ஊர் உலகத்தில் பாருங்கள், இவர் ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய தொழில் செய்கிறார் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள், அழுதுருவாங்க. அது ஏங்க சேர்க்குறீங்க, இவங்களோட வந்து டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க, வேலையே செய்ய விட மாட்டாங்க அப்படிம்ப. அதே போல் இவங்கக்கிட்ட பேசி சம்பாதிக்கிற தொழிலும் இருக்கும். இதை ஒரு நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல் இந்த கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சிஸ் தொழில் பண்ணுறவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 3-10 பாவம் அது ஒரு காம்பினேஷனில் இருக்க ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ புதன் சனி காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாம் இந்த கம்யூனிகேஷனில் பேசி சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க தொழில் செய்வாங்க. சரி, இப்போ யாருக்கெல்லாம் குரு சனி சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குரு சனி பார்வை அப்படின்னா அவங்க தொழிலாளியாக இருந்து பிறகு முதலாளியாக வருவாங்க. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். தொழிலாளியாக இருந்து பிறகு முதலாளியாக வரக்கூடிய ஜாதகம்லாம் குரு சனி பார்வை, குரு சனி சேர்க்கை. அப்படி இந்த யாருக்கெல்லாம் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும், அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம், அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு விருச்சிக லக்கணம், 9ஆம் இடத்துபதி சந்திரனும் 10ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியனும் 2 பேரும் ஒன்றா எங்கே சேர்ந்து இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ இந்த தொழிலில் பொறுத்தளவில் எல்லாருனாலையும் கொடி கட்டி பறக்க முடியல. சில நேரத்தில் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் பண்ணி ஒரு திசை நல்லா போய்கிட்டு இருக்கோம். கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வந்து நின்று நம்மளே ஸ்டாப் பண்ணும். கோச்சாரங்கிறது ஒரு கெஸ்ட்டு மாதிரி அப்போதைக்கு வந்துட்டு போகும். அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது தான் நிரந்தரம். ஒரு ஒரு ஓன் ஹவுஸில் நம்ம குடியிருக்கு சமானம். இப்போ பாருங்கள், கோச்சார ராகு பிறந்த கால சனி மீது போகும்போது ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனையை தராமல் அவன் போகிறதே இல்லை. இதை நம்ம யாருமே பார்க்குறதில்ல. இதை நாடி அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறோம். நாடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பராசர ஜோதிட முறையிலையும் பிறந்த கால கிரகத்தின் மீது இப்போ ஒரு கிரகம் போகுது, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போகிறதில்ல. இது தசாபுத்தி கணக்கிலையும் வராது. அதே போல் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு சனி மேலே போகும்போது ஒருத்தனுக்கு தொழிலில் தண்டனையை கொடுத்துட்டு போகுது, தொழிலில் துண்டிச்சுட்டு போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவன் போராடி அவனுக்கு ஒரு ஆசையை தோண்டும். நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ ஏன் இப்படி கடந்துக்கிட்டு இருக்க, வேறு ஒரு வேலையை பார்க்கலாம், தொழிலை விரிவுபடுத்து அப்படின்னு அவனை என்ன பண்ணோம், ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன நான் ஒரு வேலை பார்க்கலான் இருக்கேன், அதை செய்யலான் இருக்கேன், இதை பண்ணலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 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 சனி மேலே ராகு இருக்கிற வரையிலும் அவன் ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வச்சு போய் மாட்டிக்குவான். யாருக்கெல்லாம் பிறந்த கால ராகு மீது கேது பயணிக்கும் போது இதுவும் இருக்குது. பிறந்த கால ராகு மீது கேது பயணிக்கும் போது வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க எல்லாருக்குமே ராகு சப்போர்ட் பண்ணுவார். அப்படி பண்ணும் பொழுது ஒரு விஷத்தை பரப்பி விட்டு போயிடும், மீண்டும் அதை என்ன செய்யும், நிரப்பிக்கும். ஏன்னா பிறந்த கால ராகு மீது கோச்சார கேது வரும்பொழுது, இப்போ சிம்மத்தில் கேது இருக்கார், அங்கே எல்லாம் யாருக்கெல்லாம் பிறந்த காலத்தில் ராகு இருக்கோ அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். ராகுனா விஷம், அப்போ அது விஷத்தை அதிகமாக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பான்ல, அவனுக்கு உடம்பில் பெரிய தொந்தரவை கொடுக்கும். தொழிலையும் தொந்தரவு பண்ணும், உடலையும் தொந்தரவு பண்ணும். அவன் போய் ஐசியூவில் போய் படுத்துக்கிட்டு இது பண்ணுறது, ஈஸி எடுத்து பார்க்குறது, ஸ்கேன் எடுத்து பார்க்குறது, ஆரோக்கியத்தையும் கெடுத்துரும். அப்போ அவனால் தொழிலை கவனிக்க முடியாது. இப்படித்தான் தடைகளை ஏற்படுத்துது பிறந்த கால ராகு மீது கேது போகும் பொழுது. இப்போ தொழில் செய்வதற்கு பாருங்கள், 10ஆம் அதிபதி ரொம்ப பலமாக இருக்கணும். தொழில் செய்வதற்கு 10ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். காசை கொடுக்குற குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது. நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க,
அப்படின்னா உங்கள் பிறந்த ஜாதகத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா குருவும் சுக்கிரனும். அப்போ சுக்கிரனும் வலிமையாக இருக்கணும், குருவும் வலிமையாக இருக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி தான் பலம். அவர் தான் எப்படி உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சொல்கிறது. யாருக்கெல்லாம் தொழிலில் தோல்வி அப்படின்னு வச்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் தொழிலில் தோல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, குரு ராகு, குரு கேது, சந்திரன் ராகு, சந்திரன் கேது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 6 கிரக சேர்க்கை தான் தொழிலில் பிரம்மாண்டமாக நடத்துகிற பேரில் எப்படி தொழிலில் பிரம்மாண்டமாக தொழில் செய்கிறங்கிற பேரில் டெய்லி போராட்டமாக இருக்கும். டெய்லி ஒரே போராட்டமாக இருக்கும். போராட்டம் இல்லாமல் இவங்களால வாழவே முடியாது. அதே போல் 6, 8, 12 சந்திரன் இருக்கிறவங்க பெரிய முதலீடை போட்டுக்கிட்டு பயங்கரமான பிரச்சனையை சந்திப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க, விரிவுபடுத்த போகிறீங்க, ஏற்கனவே பார்த்த தொழிலில் பிரச்சனை வருதா, ஜோசியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஐயா இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்துட்டு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் பல பேர் தொழிலில் பிரச்சனை வந்திருக்கு. எதுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் வருது, ஏன் குரு பயிற்சி பலன்கள் வருது, சனி பயிற்சி பலன் வருது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும். நீங்கள் இதை அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி கிடக்கூடாது, அப்போ 10ஆம் இடம் கிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். சனி தான் தொழில்காரகன், ஜீவனக்காரகன், அவன் கிடக்கூடாது. அப்போ 10ஆம் இடம் கிடக்கூடாது. இப்போ பையனுக்கு படித்து முடிச்சுட்டு வந்த உடனே நான் தொழில் செய்ய போகிறேங்கிறான். அப்பா கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சத்தை பணம் போட்டு தொழில் செஞ்சு வச்சா 3 மாதத்தில் அவன் பூட்டிட்டு ஓடி போயிடுறான். அப்புறமேலு நோட்டை தூக்கிட்டு வராரு, இந்த பையனுக்கு ஒரு தொழில் செஞ்சு வச்சேன்னாரு, அவன் பேரில் ஒன்று ஆரம்பித்து கொடுத்தேன், அவன் ஃப்ரெண்டு தொந்தரவு பண்ணானான்னார். இப்படி பல பேர் துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு தாய் தகப்பை சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறம் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. உங்கள் பிள்ளை ஆசைக்காக இருக்கான் செய்கிறானா 1க்கு 2 ஜோசியர்கிட்ட பாருங்கள், 2 பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குங்க, அதுதான் நல்லது. அப்போ 2ஆம் இடம் பலமாக இருக்கணும், குருவும் சுக்கிரனும் பலமாக இருக்கணும். இந்த 5 விதிகள் சரியாக இருந்தால் நீங்கள் தொழில் செய்வதில் ஒரு எலிஜிபிலிட்டி பேர்சனாக மாறுறீங்க. புரிஞ்சுடுச்சா? சரி. அப்புறம் பாருங்கள், யாருக்கெல்லாம் கூட்டு தொழில் செய்யலாம், யாரோட சேரலாம். 7ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும். 7ஆம் பாவாதிபதி அந்த பாவத்தை பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது. 7ஆம் அதிபதி 6, 8, 12 நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது. அது நவாம்சத்தில் மறையக்கூடாது, நீச்சம் பெறக்கூடாது. நல்லா கவனிக்கணும். அப்போ 7ஆம் இடம் கூட்டு. அப்போ கூட்டுக்குரிய கிரகம் எது? புதன். புதனும் பாதிப்படையக்கூடாது. இவ்வளவு தெளிவாக ஜோதிடத்தில் இருக்குது. அப்போ அவனோட சேர்ந்தேன், கூட்டு வச்சேன், அவன் உடம்புல என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், வராத கடனை என்கிட்ட கட்டி இதை வசூல் பண்ணிக்கன்ட்டு போயிட்டான் அப்படின்னு பல பேர் நொந்து வாரீங்க. ஒரு தொழில் செஞ்சால் முதல்ல அனுபவம் தான் கிடைக்கும். அனுபவம் இல்லாத தொழிலில் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் சிரமப்பட்டுட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஜோசியர் நாங்கள் ரீட் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய வேதனை வருது. அதனால் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறோம். இப்போ 10ஆம் அதிபதி பலம் பெற்றால் கூட்டு பத்திரம் உண்டாகும். அப்போ 10ஆம் அதிபதி பலம் பெற்றுட்டார்னு வச்சுக்கோங்க, எழுதி நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி பலம் பெற்று விட்டால், நான் ஒரு 10, 12 பாயிண்ட் சொல்கிறேன், அந்த பாயிண்டெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும். பக்கத்து இடத்த வாங்குவாங்க. குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் பிரித்தாங்க, அதே வாங்கியிருப்பாங்க. தாயார் வழியில் அவங்களுக்கு 2 திருமணம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் தாயார் வர்க்கத்திலையும் ஒன்றும் பெருசாக விருதி இருக்காது. அந்த குடும்பத்தில் குழந்தை இல்லாதவர்கள் இருப்பார்கள். குழந்தை லேட்டாக பிறந்தவங்களாக இருப்பாங்க. அது தாயார் வர்க்கத்திலையும் இருக்குது. ஏன்னா 1, 4, 7, 10 இல்லையா? அப்போ 10 என்பது உச்சிஸ்தானம், 10 என்பது கர்மஸ்தானம். அப்போ 10ஆம் பாவத்தில் பாருங்கள், அங்கே திருவோணம்ங்கிற சந்திரன் இருக்குது. காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்தில் சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. அப்போ அங்கே செவ்வாய்னா ஒரு கர்மா இருக்குது. சந்திரன் இருக்கிற இடத்துல புத்திர தோஷம் இருக்கும். சூரியன் இருக்கிற இடத்துலையும் ஒரு புத்திர தோஷம் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்போ 10ஆம் பாவத்தை காலபுருஷ தத்துவம் இவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்கள். அதே போல் உள்ளூர் பதவியில் இருப்பாங்க, ஒரு கவுன்சிலராக இருப்பாங்க, இல்லை ஒரு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கும். 10ஆம் பாவம் பலம் பெற்றுட்டா இவ்வளோ விஷயத்தை கொடுக்குது. அதே போல் இறந்தவங்க ஃபோட்டோவை வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இறந்த அன்றைக்கி கூட படைகள் போட்டு ஃபோட்டோ வச்சு கும்பிட்றவங்க எல்லாம்
10ஆம் பாவம் பலமாக இருக்குது பாருங்கள். ஜோதிடம் எவ்வளோ பெரிய ஸ்வீட் மாதிரி சொல்லுது பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே பக்கம் பக்கமாக சொல்லுது. அப்புறம் அவங்களுக்கு இறந்தவங்களுடைய திதியெல்லாம் மனப்பாடமாக தெரியும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மனைவிக்கு சொத்துக்கள் வரும். முதல் குழந்தை பிரமாதமாக அறிவாக புத்தியாக ஞானமாக வேலை செய்ய வேலை பார்க்குற இடத்துல பெயர் புகழ் இருக்கும், நல்ல பெயர் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது குழந்தை, முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கும். அந்த 2வது குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்காக நகை நட்டு போட்டு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கும். அந்த 2வது குழந்தைக்கு ஒரு சொத்தை சேர்த்து வைக்கும். நகை நட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு கல்யாணம் பண்ணும். இப்படியெல்லாம் அப்படி 10ஆம் பாவம் பலம் பெற்று விட்டால் தாயாரினுடைய ஆட்சி தான் குடும்பத்தில் இருக்கும். இப்போ எனக்கு 10ஆம் பாவம் பலம் பெற்றிருக்கு. எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடைய டாமினேஷன் தான் வீட்டில். இப்போ உதாரணமாக நமக்கே தெரியுது. 10ஆம் பாவம் பலகீனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 11 மூத்த சகோதரன் அவன் ஒன்றுமெல்லாம் போயிடுறான். 10 பலம் பெற்றால் 11க்கு விரயஸ்தானம், 11க்கு அழிவு ஸ்தானம் 10. அப்போ மூத்த சகோதரன் சிறப்பாக இல்லை. அவன் ஒரு தொழிலை இழந்து பொருளாதாரத்தை இழந்து அவன் என்ன பண்ணான்? இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் என்ன சார் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார், இவ்வளோ நேரம் பேசுனீங்க. சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பரிகாரம்னா சனீஸ்வரனுக்கு பிரத்யேக வழிபாடு. எப்பொழுதுமே சனீஸ்வர பகவானை யாரும் ஒருவர் பிரத்யேக, சனீஸ்வரனை மாதிரி அபிலாசை இல்லாமல் நேர்மையாக நீதியாக தர்மத்தோடு வாழ்ந்தால் எந்த மோசமான ஜாதகமும் எல்லா காலத்திலும் ஜெயிப்பாங்க. அப்போ திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, குச்சனூர் சனீஸ்வர பகவான் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. வடநாட்டில் சனி சிக்னாபூர்னு இருக்குது, அங்கே போனாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். 10ஆம் இடம் பலம் பெற வேண்டுமானால் அந்த இடத்துல செவ்வாய் என்கிற கர்மகாரகன் உச்சமடைகிறான். அப்போ சுப்பிரமணியரை நீங்கள் பிடிச்சிக்கணும். சுப்பிரமணியர் யார்? திருச்செந்தூர் சுப்பிரமணியர். அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா சுப்பிரமணியர் வழிபாடே சனி வீட்டில் இருந்து தான் செவ்வாய் உச்சம். அதே போல் மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டி முனீஸ்வரர் கோயில். அதே போல் அம்மன் வழிபாடுகளை சிறப்பு காஞ்சி காமாட்சி. அது பௌர்ணமி அன்னைக்கு இரவு 12 மணிக்கு ஆபரண பூஜை பண்ணுவாங்க. அதை நீங்கள் 3 தடவை பார்த்துட்டிங்கன்னா, 3 தடவை கலந்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு மோசமான ஜாதகத்தையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளை, காமம் என்றால் விருப்பம், அதை ஆட்சி செய்வள் காமாட்சி அவன் நடத்தி கொடுக்குறா. அதுபோல் மதுரை மீனாட்சி, அதே போல் சமயபுரம் மாரியம்மனை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. 14 லோகத்திலையும் மாறி ஒரு மனிதன் வாழ்கிறான், அவன் திக்கெட்டு போய் நிற்கிறான்னா அவனை காப்பாற்றுபவள், அவன் பாதையை டைவர்ட் பண்ணி அவனை சரியான இலக்கு கொண்டு போகிறவள் சமயபுரம் மாரியம்மன். அதே போல் கோயம்புத்தூரில் கோணியம்மன். யாருக்கெல்லாம் சனி கேது இருக்கோ, சனி கேது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கோணியம்மனுக்கு போனால் அவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். அதே போல் சனிக்கு குருமார்கள் பைரவர், தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு பண்ணலாம். அதே போல் மதுரையில் ஒரு அற்புதமான ஸ்தலம் திருமூகூர் சக்கரத்தாழ்வார், அவருக்கு நேர் எதிர்த்தாப்பில் நரசிம்மர் இருப்பார். இதெல்லாம் நீங்கள் பெரிய விசேஷம். இப்படியாக சொல்லி உங்களுக்கு அடியன் இந்த தொழில் ஸ்தானம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளடங்கிய ஜாதக நுணுக்கங்களை அனுபவத்தின் வாயிலாக என் குருமாரிடத்தில் கற்றுக்கொண்டேன். என் குருமார் பாசமிகு தலைவர் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதை கற்று கேட்டு தேர்ந்து தெளிந்து இன்றைய தினம் உங்களிடத்தில் இந்த திரிசக்தி ஜோதிட விழா மாதாந்திர கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை தந்த அண்ணன் வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய பாசமிகு நண்பர் திருச்சி சுக்கரன் அவர்களுக்கும், என் அருமை மருமகன் பாலக்காடு மணிகண்டன் அவர்களும் மற்றும் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் நான் தொடர்ந்து இந்த புண்ணிய செயல் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதை ஒரு நம்ம முகுந்தன் முரளி அவர்களுடைய சேனல் வழியாக இது ஒளிபரப்புகிற அவர்களுக்கும், இதை உடனிருந்து உழைத்தவர்களுக்கும், இந்த நல்ல நேரத்திலே அவர்கள் நீடூடி நீண்ட ஆயிலும் நிலைத்த செல்வம் பெறணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே என்னுடைய நம்பர் இருக்கும். டாக்டர் LK ஜெயசூரிய நாராயண சுவாமிகள், ஜோதிடர், ஆசிரியர், வாஸ்து சாஸ்திர நிபுணர், 98 421 30 317. இன்னொரு தடவை சொல்லுங்கள், 98 421 30 317 நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாதக சம்பந்தமான கேள்விகள் தாராளமாக கேட்கலாம். ஆமாம், அந்த அப்பாயின்மெண்ட் பெற்று வரும்படி கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம்.